ஆபரேஷன் தியேட்டரில் கையில் கத்தியுடன் நிற்கும் சூப்பர் ஸ்டார். போஸ்டரை விட விழாவில் அவர் பேசிய ஒரு விஷயம்தான் இப்போது இணையத்தை அதிர வைத்திருக்கிறது. அப்படி என்ன சொன்னார் சூப்பர் ஸ்டார்? உச்ச நட்சத்திரமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்தடுத்த திரைப்பட அறிவிப்புகளும் படப்பிடிப்பு தள தகவல்களும் எப்போதும் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவது வழக்கம். அப்படித்தான் இப்போது ரஜினியின் புதிய படமான தர்மன் படத்தின் போஸ்டர் மற்றும் படக்குழுவினரின் கருத்துக்கள் ஒட்டுமொத்த சினிமா வட்டாரத்தையும் உற்று நோக்க செய்துள்ளன. கமலஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பில் ரஜினிகாந்தின் 173வது படமான தர்மன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்வத் மாரிமுத்து இயக்கும் இப்படத்தில் சிம்ரன், ராஷி கண்ணா நடிக்க அனிருத் இசையமைக்கிறார். பல்வேறு கேரக்டர்களில் ரசிகர்களை கவர்ந்த ரஜினி இந்த படத்தில் முற்றிலும் வித்தியாசமான தோற்றத்தில் அதே நேரத்தில் தனது மாஸ் மற்றும் ஸ்டைலை இழக்காமல் வருகிறார். அதனால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தர்மன் படவிழாவில் பேசிய டைரக்டர் மிக முக்கியமான சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார். மேடையில் பேசிய அவர், இது ஏதோ ஏழை எளிய மக்களுக்கான 5 ரூபாய் மருத்துவரின் படம் கிடையாது. மாறாக தர்மன் என்கிற பெயருடைய ஒரு மாசான ஸ்வாக் நிறைந்த டாக்டரின் குடும்ப பொழுதுபோக்கு திரைப்படமாக இது உருவாகி வருகிறது. உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் வெளியாகி மாபெரும் பிளாக்பஸ்டர் ஹிட்டான வேட்டையாடு விளையாடு திரைப்படம் எப்படி அனைத்து தரப்பு மக்களுக்கும் பிடித்திருந்ததோ அதே போன்ற ஒரு தரமான அனுபவத்தை இந்த படமும் நிச்சயம் வழங்கும் என்று உறுதி தெரிவித்துள்ளார். இதையடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேடையில் பேச அழைக்கப்பட்டார். அப்போது மைக்கை பிடித்த ரஜினி வெளிப்படையாகவும் யதார்த்தமாகவும் நிறைய விஷயங்களை சுவாரஸ்யமாக பேசினார். நான் பேசினாலே பிரச்சனை தான், அது எனக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. பேசாமல் இருந்தால் இவர் வாயில் கொழுக்கட்டை இருக்கிறதா என்பார்கள். பேசினால் இதோ பேசிட்டாரு என அதுக்கும் ஒரு பிரச்சனை செய்வார்கள். ரொம்ப நாள் கழித்துதான் தெரிந்தது, நம்மை பிடிக்காதவர்களுக்கு நாம் எது செய்தாலும் பிடிக்காது, நம்மை பிடித்தவர்களுக்கு நாம் செய்யும் எல்லாமும் பிடிக்கும் என நினைப்பது முட்டாள்தனம். இந்த படத்திற்கு 4வது டைரக்டர் அஸ்வத். முதலில் ரவிக்குமார் இயக்குவதாக இருந்தது. பின்னர் சுந்தர்சி, அதன் பிறகு சிபி சக்கரவர்த்தி என மாறி கடைசியாக அஸ்வத் இயக்க உள்ளார். சிபி சக்கரவர்த்தி சொன்ன கதை பிடித்திருந்தது. ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட், அணு விஞ்ஞானி சம்பந்தப்பட்ட படம். இது கொஞ்சம் டைம் ஆகும் என்பதால் தள்ளி வச்சிட்டோம். ஆனா கதையை நான் கேட்கல, நீங்களே கேட்டு சொல்லுங்க என கமல் சொன்னார். படத்தில் எல்லா பொறுப்புகளையும் கமல் என்னிடம் கொடுத்து விட்டார். அதுவே கொஞ்சம் பயமாக இருந்தது. இந்த கதையெல்லாம் வேண்டாம் கமல், நீங்களும் கதை கேட்டு ஓகே சொல்லுங்கள் என்றேன். கமலுடனான நட்பு பற்றி சொல்லவே தேவையில்லை. 1975களில் கமல் பெரிய ஸ்டார். நான் அந்த சமயம்தான் வந்தேன். இளமை ஊஞ்சலாடுகிறது படம் கமலால் தான் பண்ணினேன். அதில் முதலில் ஜெய் கணேஷ் நடிக்க வேண்டியது கமல் தான், நான் நடிக்க வேண்டும் என ஸ்ரீதரிடம் பேசி நடிக்க வைத்தார். படத்தில் நான் செய்த மேனரிசங்களை பாராட்டியவர் கமல். அவர் செய்த உதவியாகட்டும் ஊக்கமாகட்டும் சொல்ல முடியாதவை என்று ரஜினிகாந்த் பேசினார். ரஜினிகாந்த் பேசிய கொழுக்கட்டை கதை, அஸ்வத் மாரிமுத்து சொன்ன 5 ரூபாய் டாக்டர், இவர்கள் யாரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் என்று கமெண்டில் சொல்லுங்கள்.